محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. الله لا إله إلا الله. لا إله إلا الله محمد رسول الله. رب هذه الدعوة التامة آت محمدا الوسيلة والفضيلة وبعث أنت وارزقنا شفاعته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها. أولئك هم شر البرية. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه وينصرانه ويمجسانه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், இறைவன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாரையும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன்.
கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிழமைகளில் சிறந்த ஒரு நாளாக வெள்ளிக்கிழமை அல்லாஹ் இருக்கின்றார். சய்யிதுல் அய்யாம் யௌமுல் ஜும்ஆ, நாட்களின் தலையான நாள்தான் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்துக்கு சிறப்பாக வழங்கப்பட்ட ஒரு நாள். இந்த நாளை பயன்படுத்தினால் முஸ்லிம்கள் சுவர்க்கத்தை நுழையக்கூடிய பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய காலங்களிலும் அதற்கு பிற்பட்ட காலங்களிலும் இந்த வெள்ளிக்கிழமை சகோதரர்களே, முதலாக ஜும்ஆ தொடங்கப்பட்டது மதீனாவிலே. மக்காவிலே ஜும்ஆ ஓதப்படவில்லை. ஏனென்றால் கூட்டாக ஓதுவதற்கு அங்கு அமைதி இல்லாத இடம் காணப்பட்டது. மதீனாவிலே ஜும்ஆ தொடங்கிய பொழுது சஹாபாக்கள் மதீனாவுடைய தூரங்களில் இருந்தெல்லாம் ஜும்ஆவுக்காக மஸ்ஜித் நபவிக்குத்தான் வருவார்கள். அந்த காலத்திலே அரானி என்ற மதீனாவுடைய கிராமங்களில் எல்லாம் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். மிக தூரமான இடங்களிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜும்ஆவை கேட்பதற்காக முஸ்லிம்கள் வருவார்கள். ஜும்ஆ முடிந்ததற்கு பிறகு சொல்கிறார்கள், நாங்கள் வீடுகளுக்கு போய் சேரும் பொழுது மாலை ஆகிவிடும். நாங்கள் மதீனாவிலே ஜும்ஆ தொழுவோம், அங்கே சாப்பிட்டு விட்டுதான் நாங்கள் வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்தில் இருந்த எல்லாரையும் ஒரே ஜும்ஆவுக்கு வரவைத்தார். முஸ்லிம்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஜும்ஆ அரபியிலே நடக்கும். எல்லாருக்கும் அரபு தெரியும். எல்லாருக்குமே அரபு தெரியும் என்பதால் அரபியிலே நடக்கும். இன்னைக்கு சகோதரர்களே, அவரவர்கள் விளங்கக்கூடிய பாசைகளில் ஜும்ஆ கேட்க செல்ல வேண்டும். தனக்கு தெரியாத ஒரு பாசை ஜும்ஆ நடக்குது என்றால் அந்த இடத்திலே நீங்கள் போய் உட்கார்ந்திருந்து ஜும்ஆ கேட்பதை விட, அந்த ஜும்ஆவுடைய கல்புகளுக்கு இறங்குவதை விட, எங்கு எந்த இடத்திலே விளங்கக்கூடிய ஜும்ஆக்கள் நடக்கிறதோ அங்கு செல்ல வேண்டும். என்றால் இந்த உயர்ந்த நாளில் யார் ஆரம்பித்தார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு 3 ஜும்ஆக்கள் தவறிவிடுமோ, 3 ஜும்ஆக்கள் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கவில்லை. தன்னுடைய வேலை, பாடசாலை, ஏதாவது ஒரு தொழில் காரணம் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் சீர்குத்தி விடுவார். நீங்க பாருங்க, 3 ஜும்ஆ தொடர்ந்து நீங்க கடைசியா போறீங்க, ஜும்ஆ எல்லாம் கேட்கல, அதுக்கு பிறகு உங்களுக்கு ஜும்ஆ இன்ட்ரெஸ்டா இருக்க, பள்ளிக்கு போறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வரல, சீர் குத்திட்டான் உள்ளத்தில். 3 ஜும்ஆக்கள் கலந்து இல்லை என்றால் அல்லாஹ் சீல் குத்தினால் என்ன அடையாளம்? ஒன்றுமே இறங்காது. மார்க்கத்துடைய எந்த வசனமும் அவருக்கு விளங்காது. என்ன சொன்னாலும் அடே நரகம் இருக்குதப்பா, அவர் சொல்லுவார், போய் பார்ப்போம். கபருக்கு போகணுமப்பா, கபருக்கு வாசனம், அது போய் பார்ப்போமே. ஏன் ஒன்றுமே இருந்தார், சீர் குத்தி விடுவார். எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு நாள் சகோதரர்களை, அதிகமான ஜும்ஆக்கள் தவறியதன் காரணமாக அதிகமான ஜும்ஆக்களுக்கு சமம் கொடுக்காத வந்திருக்கக்கூடிய நாள் என்ன தெரியுமா? அந்த நாள் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு முட்டை இருக்குது, ஒரு கோப்பை இருக்குது, அந்த முட்டிய கிளாஸ மொத்த பக்கம் புரட்டி வச்சு நீங்க பவுசர் கணக்கு தண்ணி ஊற்றினாலும் உள்ளுக்கு தண்ணி போகாது. ஏன் தண்ணி போகாது? ஏன்னா முட்டை மொத்த பக்கம், கிளாஸ் மொத்த பக்கம்.
அதை திருப்பி எடுத்தால்தான் ஓய்வு நலை. நம்மளுக்கு சகோதரர்களே, ஜும்ஆ வாழ்க்கையில் மிக முக்கியமான தொழுகை தவறினாலே சவுதி உலமாக்கள் மாத்திரமல்ல, பெரும்பாலும் உலமாக்களுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா சகோதரர்களே? தொழாதவர்களை கஃன் செய்யக்கூடாது, தொழாதவர்களை குளிப்பாட்டக்கூடாது, தொழாதவர்களை முஸ்லிம்களுடைய கபிரிஸ்தானில் அடக்கம் கூடாது, அவர்களுக்கு தெரிவிக்கக்கூட தீர்ப்பு. அதனால் மக்கள் மறைத்து வைத்தார்கள். இதை சொன்னால் எத்தனை முஸ்லிம்களை பிரித்தெடுப்பு. சகோதரர்களே, ஜும்ஆ தொழவில்லை, ஜும்ஆ தொழவில்லை, என்ன நிலைமை? என்ன நிலைமை? இந்த நாள் இருக்கிறது ஜும்ஆவுடைய நாள் மிக சிறப்பான இந்த வாழ்க்கையில பரக்கத் தேவையா, சந்தோஷம் தேவையா, அல்லாஹ்விடத்தில் துஆ கபூல் செய்யப்படும். துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நாள் இருக்கிறது. இந்த நாட்களில் அல்லாஹ் அவர்களை துஆ கபூல் செய்யப்படும் நாளாக இருக்கிறார். அது வெள்ளிக்கிழமைதான் சகோதரர்களே. வெள்ளிக்கிழமை மக்ரிபிலிருந்து இன்று மக்ரிப் வரை, நேற்று மக்ரிபிலிருந்து இன்று மக்ரிப் வரை வெள்ளிக்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று மக்ரிபிலிருந்து மக்ரிபுடைய தொழுகை குல் காஃபிரூன் குல் அல்லாஹ் ஓதுவார்கள். இஃப்தாருடைய தொழுகை சூரத்துல் ஜும்ஆ சூரா முனாஃபிகூன் ஓதுவார்கள். வகையில் சுபஹுடைய தொழுகைகள் உங்களுக்கு தெரியும், மிகவும் சூறாகிறது. சூரத்து சஜ்தா, சூரத்து துஹர், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சுபஹுல் மட்டுமே சஜ்தா இருக்கு. வெள்ளிக்கிழமை சகோதரர்களே, ஜும்ஆவுடைய தொழுகையில சப்ஹிஸ்ம ஹலஃபத் ஓதுவாங்க. வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பான சூறாதான் சூரத்துல் கஹஃப் ஓதுவாங்க. இவ்வளவு குர்ஆன், இவ்வளவு சூறாக்களில் துஆக்கள் இருக்கு. ஏதாவது துஆ கபூல் ஆயிட்டா, ஏதாவது துஆ கபூல் ஆயிட்டா, வெள்ளிக்கிழமை ஒரு தாய் அமைக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ரஸ்ஸல வஸல சொன்னாங்க, குளித்து நேரத்தோட அத்தர் பூசி பரமவாசலுக்கு வராங்களோ, ஜும்ஆவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்களோ, அனுமதிக்கப்பட்டு. என்ன இருக்க சகோதரர்களே, ஜும்ஆவுடைய தொழுகையில கலந்து கொண்டா அது ஜும்ஆத்து இல ஜும்ஆத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஜும்ஆவுக்கு அந்த காலத்திலே சூரத்துல் ஜும்ஆவை இறக்கினார். وَإِذَا نُودِيَ لِلصَّلَاةِ مِنْ يَوْمِ الْجُمُعَةِ فَاسْعَوْا إِلَى ذِكْرِ اللَّهِ وَذَرُوا الْبَيْعَ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. மக்களே, ஜும்ஆவுக்காக அழைக்கப்பட்டால் எப்படி சொல்ற? وَإِذَا نُودِيَ لِلصَّلَاةِ مِنْ يَوْمِ الْجُمُعَةِ ஜும்ஆவுக்காக அழைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஜும்ஆ. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வச்சார். எனக்கு தெரியுமா முதல் அல்லாஹ் வச்சாங்க. இப்ப உண்மையிலே அல்லாஹ் தெரியுமா? மக்கள் கொடுக்கும்.
அப்ப கூட்டத்து மிக ஸ்ட்ரிக்டான கட்டளை அல்லாஹுடைய விக்ரின் பக்கம் விரும்புங்கள் நடந்து வராது அவர் சொல்ல வந்துடும் வியாபாரம் ஜும்மாவுடைய நேரம் சகோதரர்களே வியாபாரம் செய்வது ஹராம் படிப்பது ஹராம் தொழில் செய்வது ஹராம் தொழில் செஞ்சு தடை மாட்டி முசாஃபிர் பண்டிகையாக தெரியும் 2 ஜும்மா 3 ஜும்மா செகண்ட் ஜும்மா தேர்ட் ஜும்மா அவங்களோட வேலையை கவனிச்சு ஜும்மா சொல்லித்தரோம் கடமை உட்கார்ந்துரும் ஒரு ஒட்டடை வெள்ளிக்கிழமை நேரத்தோடு வந்தா ஒரு மாத சதத்தை அன்படை ஒரு 1000 சதத்தை கொடுத்து நன்மடை ஒரு கோடி சதக்கா கொடுத்த அன்படை அவரோட தோண்டி வந்தீங்க ஒரு 30 சதக்கா கொடுத்தது இமாம் இந்த மறக்க நோடிட்டு உட்கார்ந்துருவா குத்துபா அந்த விசேஷமான குத்துபாவை சொன்னது விட்டு முஸ்லீம்கள் கடையில கம்பெனிகள் வேலை செய்யறாரு அவன் ஆபீஸ்ல சனிக்கிழமை மீன் பிடிக்கலாம் யகூதிகளுக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்கலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா மூளையை காமிச்சு சனிக்கிழமை மெல்ல வலையை காட்டி வச்சுட்டார் மீன் பத்திரிகை அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா அவங்கள குழந்தையாக அல்லாஹ் மாத்திட்டான் வேண்டாம் என்ற சகோதரர்களே வாடா பிள்ளைகளுக்கு பழக்கணும் மணமக்களுக்கு பழக்கணும் வாழ்க்கையான சிறப்பான நாள் வாழ்க்கையான ஒரு பிறந்தால் எவ்வளவு செஞ்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையான மட்டும் குடும்பங்களாக எமர்களை பொறுத்த எந்த பொறுத்தவரை குடும்பங்களாக போய் பயான்கள் கேட்கிறதான் ஆக சிறப்பு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கேட்கிறாங்க நல்லதுகளை சொல்றேன் நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்து அழகாக சிறந்து தொழில் முடிஞ்சால சொல்லுங்க அதுக்கு மிக்க சகோதரர்களே ஆகவே தெரியுமா இது அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் ஒன்று இருக்கு
நீங்க என்ன கேட்டாலும் நீங்க வாழ்நாள் எத்தனை பேர் ஹஜ்ஜிக்கு போகும்போது போகும்போது சொல்லி அனுப்புறோமோ எல்லாருக்கும் ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் இந்த வாழ்க்கையில. இந்த நேரம் நீங்க எதுக்கு அவ அந்த நேரத்தை எல்லாம் மறைச்சு வச்சுட்டா. அந்த நேரத்தை போய் தேடி பிடிக்கும். எத்தனை ஹதீஸ்ல இந்த நேரம் அடைஞ்சிடலாம். அது நேரம் இருக்குது. தெரியுமா மூன்றாவது ஹதீஸ் என்ன தெரியுமா? ஜும்ஆவுடைய நாள் அசருக்கு பிறகு சூரியன் மறையும் வரை. அதனால சில நல்லடியார்கள் வெள்ளிக்கிழமை அசர தொழுதுட்டு மகரிப் வரை துஆ இருப்பார். கண்டிங்களா? சில பள்ளிகளை பாரு. ஏன்னா உதாரணமா உங்களுக்கு இந்த வாகனம் 5000 டாலர் சம்பாதிக்கும். உங்களோட உடம்புல கஷ்டப்பட்டு எவ்வளவு தியாகம். நீங்க இந்த நேரத்தை கண்டுபிடிச்சு அல்லாஹ் இடத்துல துஆல ஈடுபடுறீங்க. அல்லாஹ் அந்த அல்லாஹ் பரக்க செஞ்சு பரக்கத். சகோதரர்களே, துஆ கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு நாள். அதனால இவ்வளவு சிறப்புகள் அடங்கிய ஒரு நாளை சகோதரர்களை வாழ்க்கையில மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்ததாக சொல்லிக்கொண்டே போகலாம். 50க்கு மேற்பட்ட சிறப்புகள் இருக்கு. வெள்ளிக்கிழமை அல்லாஹ்விடத்துல மௌத்த கேட்கும். என்ன நன்மை? முஸ்லிம் வெள்ளிக்கிழமை மௌத்தான சகோதரர்களை பாக்கியம் என்ன தெரியுமா? கபருடைய ஃபித்னா அவருக்கு இருக்காது. கபருடைய ஃபித்னா அவருக்கு இருக்காது. பார்த்துருவான். சகோதரர்களே, வரலாறுகள் சொல்லுது, முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சாங்களே ஆட்சியாளர்கள், இவங்களுடைய சக்கராத்துல இவங்களை கபருக்கு வச்ச நேரம் எவ்வளவு பேர் பார்த்திருக்கிறான்னு அவங்களோட முகம் கருத்தது. கபரில் வச்சதோட முகம் கருத்துச்சு. கபரில் வச்சதோட கிபிலா பக்கமான வைப்பாங்க முகத்தை, அது மாறிச்சு. என்ன? முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அவங்க அந்த நேரம் காட்டினான். சகோதரர்களே, கேட்கும். இவ்வளவு சிறப்புகள் வாழ்ந்த ஒரு நாள சகோதரர்களே இனிமேல் நாங்க மிஸ் பண்ணிட கூடாது. யாரு ஈமான் கொண்டு நல்லது செய்வார்களோ சிறந்த படைப்புகள். சிறந்த படைப்பு யார்? பணம் உள்ளவரா, காசு உள்ளவரா? இல்லை, ஈமான் சரியான அமல்.
جنات عدن تجري من تحتها الأنهار. அல்லாஹ் ஜன்னத்து அபர் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். சும்மா கஷ்டப்பட்டு தேவையில்லை. நீங்க 10 பேர் கொடுக்குறீங்க, 100 பேர் கொடுக்கீங்க, அல்லாஹ் பொருத்தி தராம மௌத்தாக்க மாட்டான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் அல்ல, குர்ஆனுடைய ரஹ்மத் அல்ல. ஜஸாஅன் இன்த ரப்பிஹிம் ஜன்னத்து அத்ன். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே பேரு ஜன்னத்து அத்ன். تجري من تحتها الأنهار. ஜன்னத்து அது. மூணாவது என்ன தெரியுமா? என்றென்றும் நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் இருக்கு. நீங்க ஈமான் சாலிஹான அமல் செய்வதற்கு 10 நாள் சொர்க்கம், ஒரு மாச சொர்க்கம் இல்லை. நாலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் உங்களை பொருந்திக் கொள்ளுவான், பொருந்திக் கொள்ளும். இந்த 4 வகையான இன்பமும் கிடைக்கும் சகோதரர்களே. இந்த உயர்ந்த ஒரு தினத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்துக்கு பிறகாவது இதை வாங்கி வெள்ளிக்கிழமை வேலைகளுக்கு விடுமுறை கொடு. வெள்ளிக்கிழமை அந்த நாள பிள்ளைகளுக்கு பழக்கம். அது விளக்கத்தான நாள், அது துஆ கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு நாள், அது இபாதத்துக்குரிய நாள், அது தஹஜ்ஜுதுக்குரிய நாள். அந்த நாளுடைய தொழுகையில பள்ளிவாசல்ல வந்து தொழுங்க. ஜும்ஆவுக்கு நேரத்தில் தொழுங்க. எங்க பிள்ளை அடையணும் சகோதரர்களே. ஒன்று அடையணுமாக இருந்தா இன்னொன்று தியாகம் செய்துதான் அடையும். தியாகம் செய்யாம ஒரு நாளும் ஒன்று அடையாது. ஆகவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளை சிறப்பாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீவாக்குவாயாக. சிறந்த ஜும்ஆக்களையும் ஹுத்பாக்களையும் கேட்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்து அத்னை எங்களுக்கு வாரிசாக தருவாயாக. அதிலே நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கையை தருவாயாக. உலகம் எல்லாம் முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு எங்கெல்லாம் கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறதோ அனைத்து இடங்களிலும் யா அல்லாஹ் விமோசனங்களை நசீபாக்குவாயாக. ஒரு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் எங்களுக்கு இறக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع، ذلكم خير لكم إن كنتم تعلمون. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه وتمنى على الله الأماني. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. اللهم بأصحابي لا تتخذهم غرضا من بعدي. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة واليهود والهنود والنصارى والمشركين. اللهم آمنا في أوطاننا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر.